நடிகை வினிதா ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்துல பிறந்தவங்க. இவங்களுடைய உண்மையான பெயர் சந்தியா. இவங்களுக்கு சங்கர் என்ற ஒரு தம்பி இருக்காங்க. 2005ஆம் ஆண்டு துள்ளும் காலம் படத்துல வினிதாவுடன் இணைந்து நடித்திருந்தாரு அவருடைய சகோதரர். இந்திய மொழிகளில் 70க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க நடிகை வினிதா. இவருக்கு தக்காளி என்ற ஒரு புனைப்பெயரும் உண்டு. கடந்த 1993ஆம் ஆண்டு சின்ன ஜமீன் என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவங்க தான் நடிகை வினிதா. தொடர்ந்து கட்டபொம்மன், சின்ன மேடம், நிலா, பதவி பிரமாணம் என அடுத்தடுத்து தமிழ் படங்கள்ல நடித்து மக்களினுடைய மனதில இடம் பிடிச்சாங்க. கதாநாயகியாக கலக்கிய வினிதா கிளாமர்லயும் கலக்க ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகு இவருக்கு ரசிகர்கள் கூட்டம் அதிகமானது. அதனைத் தொடர்ந்து சரத்குமார், சத்யராஜ், பிரபு, விஜயகாந்த் என பல நடிகர்களுடன் நடிச்சிருந்தாங்க. தமிழ் படங்களை தொடர்ந்து மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இந்தி ஆகிய மொழிகளிலும் முன்னணி நடிகையாக வலம் வந்தாங்க. ஒரு கட்டத்துல தமிழில் சரியான மார்க்கெட் இல்லாததால இந்தி மற்றும் மலையாள மொழி படங்கள்ல கவனம் செலுத்தி அதிக படங்கள்ல நடிக்க தொடங்கி இவருடைய கேரியர் 2001ஆம் ஆண்டு வரதான் இருந்தது. அதற்கு பின் விபச்சார வழக்குல சிக்கிட்டாங்க. விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக அவருடன் அவரது தாயும் கைது செய்யப்பட்டாங்க. பின்னர் நீதிமன்றத்தில் சாட்சிகள் எதுவும் இல்லாததால விடுதலையானாங்க. இறுதியாக தமிழில் எங்க ராசி நல்ல ராசி என்ற படத்துல நடித்து சினிமா துறையில் இருந்தே விலகிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது.